இந்த நாட்டில் சட்டம் என்றதும் சரி, நீதி என்றதும் சரி, எல்லோருக்குமே சமனான முறையில் பிரயோகிக்கப்படுறது கிடையாது. சட்டம் என்பது எல்லோருக்குமே சமனானது. எல்லோருமே சட்டத்துக்கு முன் சமனாகத்தான் மதிக்கப்படுவாங்கன்றது வெறுமனே ஒரு பேச்சளவில் மட்டும்தான் இருக்குது. அது நடைமுறைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான முறையில் அது நடைமுறைப்படுத்தப்பட இல்லை. இங்கே சட்டமும் நீதியும் நடைமுறைப்படுத்தப்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு வகையாகவும், அரசியல்வாதிகளோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையாகவும், பண ரீதியான அந்தஸ்தில் பெரிய அளவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வகையாக செயற்படுத்தப்படுது. அதே போல சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு இது வேறு வகையாக தான் செயற்படுத்தப்படுது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மார்ச் மாதம் அளவில், இந்த வருடம் மார்ச் மாதம் அளவில் 4 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இந்த ஞானசார தேரர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இப்போ என்ன செய்யறாருன்னா விடுதலை செய்யப்படுறாரு. அதே போல பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் ஜூன் மாதம் அளவில் 3 வருடங்கள் சிறை தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்த் என்ற அரசியல்வாதி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே என்ன செய்யறான்னா நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படுறா. ஸோ எங்கே தான் இந்த சட்டமும் நீதியும் சமனாக நடைமுறைப்படுத்தப்படுது? சட்டமும் நீதியும் ஒருபோதும் சமனாக நடைமுறைப்படுத்தப்பட இல்லை. அது எப்பவும் என்ன செய்யப்படுது? அது பக்கச்சார்பாக அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதி சார்ந்தவர்களுக்கும் இந்த அரசியல் அதிகாரங்களில் இருக்கிற மேல்நிலை மக்களுக்கு ஒரு வகையாகவும், சாதாரண சாமானிய மக்களுக்கு அந்த சட்டம் என்ன செஞ்சுன்னா பாரபட்சமாக தான் என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தப்படுது. இப்படியான ஒரு விமர்சனம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிருணிகா பிரேமச்சந்திரன் ஒரு அரசியல்வாதி மேல் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகும், அதே போல பார்த்தீங்கன்னா ஞானசார தேரர் ஒரு பிணையில் இதே மாதம் விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமர்சனம் ஒரு வேண்டத்தகாத ஒரு விரும்பத்தகாத விமர்சனம் ஒன்று நீதித்துறையின் மீது என்ன செய்யணும்னா வைக்கப்பட்டிருக்குது. இந்த விடயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இது உண்மையிலே பாரபட்சமாக தேர்தல்களை என்ன செய்கிறாங்கன்னா தேர்தலை நோக்காக கொண்டு அல்லது தேர்தலுடைய விடயங்களை நோக்காக கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் அல்லது அதிகார ரீதியான பின்புலம் உடையவர்களை என்ன செய்கிறாங்க சட்டம் இப்படியான ஒரு பாகுபாட்டோட பார்த்து அவங்கள விடுதலை செய்தா அல்லது இவங்க சட்டத்தின் அடிப்படையில் தான் இவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்களா, இவங்க எப்படி விடுதலை செய்யப்பட்டாங்க என்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக என்ன செய்யுங்கடா கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி இன்னும் பல விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்களோட சேனலையும் என்ன செய்யுங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயம் தொடர்பாக இந்த சட்டம் இலங்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது, இந்த சட்டத்தினுடைய நீதித்துறையினுடைய செயற்பாடுகள் பாரபட்சமாக இருக்குதா, இந்த நாங்கள் பார்க்க போகிற இந்த ஞானசாரத்தருடைய விடுதலை அல்லது ஹிருணிகா பிரேமச்சந்திரன் என்பவருடைய விடுதலை தொடர்பாக உங்களோட கருத்துக்களை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயமாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தெரிவிங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இந்த கலாக்கோட அத்தை ஞானசார தேரர் என்றவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் என்ன செய்யப்படான்னா கடந்த மார்ச் மாதம் அளவில் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஒரு 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தார். அவர் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசின காரணத்துக்காக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட அந்த குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அவருக்கு எதிரான தண்டனை என்றது என்ன செய்யப்பட்டுன்னா கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்டிருந்தது. அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் இப்போ என்ன செய்யறாருன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அளவில் என்ன செய்திருக்கிறாரு, அவர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாவது இந்த ஹிருணிகா பிரேமச்சந்திரன் என்ற இந்த அரசியல்வாதியும் சென்ற மாதம் அளவில் ஜூன் மாதம் அளவில் என்ன செய்யறான்னு சொன்னால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுற கடூழிய சிறை தண்டனையாக. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் 18 குற்றச்சாட்டுகளுக்கு கீழே என்ன செய்யறான்னு சொன்னால் அதாவது தெமட்டகொடையில் வேலை செய்கின்ற ஒரு இளைஞரை கடத்திய குற்றச்சாட்டு, கடத்துவதற்கு உதவி செய்தது என்ற அடிப்படையில் அவன் மீது 18 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. அந்த 18 குற்றச்சாட்டுகளுக்கும் அவள் என்ன செய்யப்பட்டா குற்றவாளியாக காணப்பட்டு 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 20,000 ரூபாய் என்ன செய்யறான்னு சொன்னால் அவள் தண்ட பணமும் செலுத்த வேண்டிய என்று நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருந்தது. ஆனால் ஒரு மாத காலத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையும் என்ன செய்யறான்னா விடுதலை செய்யப்படுறா. இன்றைக்கு பகிரங்கமாகவே அரசியல் மேடைகளில் அவள் அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நீதித்துறையின் மீது ஒரு பார்வையை உண்டாக்கி இருக்கு. இது ஒரு பக்கச்சார்பாக நீதித்துறை செயற்படுவதான ஒரு பார்வையை என்ன செய்யணும் பொதுமக்கள் மத்தியில் சாதாரண மக்கள் மத்தியிலும் இது உருவாக்கி இருக்குது. ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உண்மையிலே நீதித்துறைன்றது இங்கெல்லாம் பக்கச்சார்பான முறையில் இடம்பெறல. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் தான் என்ன செய்யணும்னா நடந்திருக்குதுன்றதை நாங்கள் முதல் விளங்கி கொள்ளணும். இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிப்படையாக விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இவர்கள் இருவருமே என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட இல்லை. இவர்கள் 2 பேருமே விடுவிக்கப்பட்டதுன்றது பிணை என்ற அடிப்படையில் பெயிலில் தான் என்ன செய்யிருக்கிறாங்கன்னா 2 பேருமே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு அடிப்படை பிணை சட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால்
ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீதிமன்றத்தில் வந்து குற்றத்தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தார். நாங்கள் ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பிணையினுடைய விடயங்கள் சம்பந்தமாக பிணை சம்பந்தமான என்னென்ன சட்ட ஏற்பாடுகள் இருக்குதுன்றதை நாங்கள் தனியான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எப்படி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா, இலங்கையினுடைய நீதிமன்றம் ஒன்றில் ஒரு குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவர் கூட அவருக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த தீர்ப்பில் வந்துட்டு அவர்களுக்கு அந்த தீர்ப்பில் வந்துட்டு ஒரு ஒரு அந்த தீர்ப்பில் ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கலண்டா, அவங்க தீர்ப்பில் திருப்தி அடையலைன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், அவங்க வந்துட்டு அதுக்கான மேன்முறையீடுகளை செய்வதற்கான சந்தர்ப்பம் என்ன செய்யுதுன்னா சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இப்படி வழங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கலாக்கோட ஞானசாரத்தர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்துட்டு மேன்முறையீடு செய்கிறார். இந்த வழங்கப்பட்ட மேன்முறையீடு தீர்ப்புக்கு எதிரான மேன்முறையீடுகளை செய்கிற அதிகாரம் எல்லாருக்குமே இருக்குது. எந்த ஒரு ஆள் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படுறாங்களோ அவங்க இப்போ ஹைகோர்ட்டில் தீர்ப்பு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டால் கூட அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், அதுக்கு கோர்ட் ஆஃப் அப்பீல்லையோ அல்லது உயர் நீதிமன்றங்கள்லையோ என்ன செய்கிறது, அவங்க மேன்முறையீட்டுக்கான அதிகாரம் சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அது சட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. அந்த அடிப்படையில் இவங்களும் மேன்முறையீடு செய்கிறாங்க. மேன்முறையீடு செய்யப்படுற ஒருவருக்கு என்ன செய்யப்படான்னா, அந்த மேன்முறையீடு இருக்கின்ற காலப்பகுதிக்குள்ள அந்த மேன்முறையீடு நிலுவையில் இருக்கின்ற காலப்பகுதியில் மேன்முறையீட்டு வழக்கு அந்த விசாரணை செய்யப்பட்டு அவங்களோட மேன்முறையீட்டு நீதிமன்றம், உதாரணமாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவங்க ஒரு அப்பீலை செய்யும் போது உண்மையிலே அவங்க குற்றம் செய்யலைன்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும்னா அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. இல்லை அவங்க அந்த மேன்முறையீடு அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்களுக்கு தண்டனை வழங்கியது சரியாகத்தான் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களோட மேன்முறை ரத்து செய்யப்பட்டு வழங்கிய தீர்ப்பை என்ன செய்யணும் உறுதிப்படுத்தப்படும். ஸோ இந்த வழக்கு விசாரிக்கப்படுகின்ற இந்த காலப்பகுதிக்குள்ள, அந்த மேன்முறையீடு நிலுவையில் இருக்கின்ற காலப்பகுதிக்குள்ள ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யலாம்னு சொன்னால், பிணை தொடர்பான சட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்யலாம், அவங்க வெளியே வருவதற்கான பிணையில் வெளியே வருவதற்கான ஒரு சட்ட ஏற்பாடு இருக்குது. இந்த அடிப்படை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வந்துட்டு அந்த தண்டனை அளித்த நீதிமன்றத்தில் அவங்க அந்த பிணைக்கான ஒரு மனுவை வந்துட்டு செய்யலாம், அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் செய்யலாம். பிணை அப்பீலுக்கான வழக்கு அப்பீல அந்த குறித்த தீர்ப்புக்கு எதிரான அப்பீலை வந்துட்டு செய்யும் போது அந்த அப்பீலை செஞ்சதுக்கு பிறகு எந்த நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பளித்ததோ அந்த நீதிமன்றத்திலேயே இப்படி இந்த வழக்குக்கு எதிரான அப்பீல் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஒரு பிணை மனுவை என்ன செய்யலாம் சொன்னால் தாக்கல் செய்து அதிலிருந்து பிணையை கேட்கலாம். அல்லது அந்த நீதிமன்றம் அதை மறுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலையும் என்ன செய்யலாம், அதற்குரிய பிணையை கேட்கலாம். இந்த அடிப்படை தான் என்ன செய்யலாம்னா ஞானசார தேரரும் என்ன செய்யறாரு, ஒரு பிணையை ஒன்று என்ன செய்யறாருன்னா மேன்முறையீடு ஒன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவருடைய தீர்ப்புக்கு எதிராக செய்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாருன்னா தனக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட மேல் நீதிமன்றத்திலேயே ஒரு பிணைக்கான ஒரு மனு ஒன்று என்ன செய்யறாருன்னா செய்கிறாரு. ஆனால் ஹைகோர்ட் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர்களுக்கு பிணை வழங்க முடியாதுன்னு சொல்லி என்ன செய்யுதுன்னா மனுவை வந்துட்டு தள்ளுபடி செய்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்துட்டு மனுவை வந்துட்டு செய்கிறார், இந்த பிணை இருக்கிற காலப்பகுதிக்குள்ள அவர் பெயில் இருக்கிறதுக்காக. ஸோ அவர் என்ன செய்யாருன்னு அந்த அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளோடு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவருக்கு சரீர பிணை, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணத்தொகையை பொண்ட் என்ற அடிப்படையில், அதே போல் சுவரிட்டி பெயில் அடிப்படையில், அதே போல் பார்த்தீங்கன்னா பிரயாண தடைகள் போன்றவற்றை விதித்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர் பெயிலில் வந்துட்டு கண்டிஷனில் என்ன செய்கிறாங்கன்னா வெளியே விடுறாங்க. ஸோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் போன ஜூன் மாதம் அளவில் அவள் 3 வருடங்கள் சிறை தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தா அந்த தீர்ப்புக்கு எதிராக என்ன செய்யறான்னா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் ஒன்று செய்கிறா. இந்த அப்பீல் செஞ்சு அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட அதே நீதிமன்றத்தில் அவள் வந்துட்டு பெயிலுக்கான பிணையில் வர்றதுக்கான ஒரு மனு ஒன்று என்ன செய்யறா தாக்கல் செய்கிறா. அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா அவருக்கு வந்துட்டு அந்த மேன்முறை இருக்கிற காலப்பகுதியில் பெயில் வழங்குவதற்கான ஒரு அனுமதியை வந்துட்டு வழங்கித்தான் என்ன செய்யறான்னு சொன்னால் இவங்க 2 பேருமே இந்த பெயில் என்ற அடிப்படை தான் என்ன செய்யறா வெளியே வந்திருக்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அவங்க 2 பேருக்கும் தனியான சட்டமோ அல்லது இப்படி அரசியல்வாதிக்கு மட்டும்தான் செயற்படுத்தக்கூடிய ஒரு விடயமோ கிடையாது. இது இலங்கையில் இருக்கிற எல்லோருக்குமே இப்படியான ஒரு சட்ட அங்கீகாரம் என்ன செய்யணும், சட்டத்தை செயற்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு இப்போ தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அவங்க அதுக்குரிய மேன்முறையீடுகளை செய்யலாம். மேன்முறையீடு செஞ்சு போட்டு அவங்க என்ன செய்யலாம், பெயில் தேவைண்டா பெயிலுக்கான மனுக்கள் என்ன செய்யலாம் சொன்னால் நீதிமன்றத்தில் சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் சட்டத்தரணிகளை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதை வந்துட்டு செய்து கொள்ளலாம். ஸோ இந்த அடிப்படை தான் அவங்க என்ன செய்யலாம் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்களே ஒழிய அவங்க என்ன செய்யப்படலன்னு சொன்னால் வேண்டும் என்று என்ன செய்யலாம் நீதித்தினுடைய பாரபட்சமான முடிவுகளாலேயோ சட்டத்தினுடைய பிழையான அணுகுமுறையால் என்ன செய்யப்படலன்னு சொன்னால் அவங்க வெளிவிடப்பட இல்லை. அதே போல் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த ஹிருணிகா பிரேமச்சந்திர பெயிலில் விடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சுவரிட்டி பெயில், அதே போல் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபான பெறுமதியான ஒரு தொகை பெயில் என்ற விடயங்கள் அவங்க நிபந்தனைகள் விதிச்சு, அதே போல் வெளிநாட்டு பிரயாண தடை போன்ற விடயங்களை விதிச்சு தான் இந்த கொழும்பு மேல் நீதிமன்றம் என்ன செய்திருக்குன்னா அவங்க வந்து பெயிலை வந்துட்டு இந்த 22ஆம் தேதி என்ன ஜூலை மாதம் 22ஆம் தேதி வழங்கியிருந்தாங்க.
ஸோ இந்த விடயங்கள் எல்லாமே இங்கே எந்த விதமான பாரபட்சமும் காட்டப்பட இல்லை. பாரபட்சம் என்றது நீதித்துறையில் அப்படி செய்யப்பட்ட விஷயம் அப்படி நாங்கள் சொல்றதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீதித்துறை மீது ஒரு விரும்பத்தகாத ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கு சமனானது. ஸோ அப்படியாக முதலில் என்ன செய்யலன்னு சொன்னால் இது நடக்கையில் இது பிணை சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட்டிருக்குண்டா செய்யப்பட்டிருக்குது. எல்லோருக்குமே இப்படியான ஒரு இப்படியான விடயங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. அவங்க என்ன செஞ்சுக்காங்கண்டா அந்த அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீதிமன்றம் சொன்ன ஏதாச்சும் பிணை தொடர்பாக வழங்கும் போது சொன்ன ஏதாச்சும் நிபந்தனைகளை அவங்க மீறுவாங்கன்னு சொன்னால் அவங்க மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா அதே தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுடைய அப்பீல் வந்துட்டு விசாரிக்கப்பட்டு இந்த அப்பீலில் வந்துட்டு இவங்களை வந்துட்டு குற்றவாளியாக இனங்காணப்பட்டாலும் இவங்களோட அப்பீல் வந்துட்டு என்ன செய்யணும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மறுபடியும் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதே தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டி வரும். அதே நீதிமன்றம் விதிக்களிக்கப்பட்ட 4 வருடங்கள் சிறை தண்டனைக்கு அவங்க என்ன செய்வாங்க அதே மாதிரி என்ன செய்வாங்க தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். ஸோ இதுதான் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயமா இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ ஹிருணிகா பிரேமச்சந்திரை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்வாதியாக இருக்கிற காரணத்தால் அவே வந்துட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில அரசியல் மேடைகளில் சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா ஒரு வீரப்பெண்மணி என்று என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முழங்கி கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே வீரப்பெண்மணியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீரப்பெண்மணி அல்லது அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது அல்லது சிறைக்கு போயிட்டு வந்தது என்ற காரணத்துக்காக வீரப்பெண்மணி என்றெல்லாம் சொல்லப்பட முடியாது. ஏனென்றால் அவருக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது நீதிமன்றம் என்ன விடயத்துக்குன்னு சொன்னால் அவர் வந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோ மக்களுக்கான உரிமைக்காக போராடிய ஒரு காரணத்துக்காகவோ நீதிமன்றம் அவையை தீர்ப்பளித்து சிறைக்கு அனுப்பல. அவ வந்துட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது என்னத்துக்காகன்னு சொன்னா ஒரு இளைஞரை வந்துட்டு என்ன செய்யறான்னு சொன்னா கடத்தி அவ எம்பியா இருந்த காலப்பகுதியில் கடத்தி அந்த கடத்தலுக்கு உதவி செய்திருக்கிறா. அந்த அடிப்படையில் வந்து உதவி இந்த டோர்ச்சர் என்ற அடிப்படையில் 18 குற்றச்சாட்டுகளை இப்படி செய்துதான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு விடயத்துக்காக அவர் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைக்கு போயிருக்கிறார். இப்படியானவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு வீரப்பெண்மணி அல்லது வீரமங்கை என்ற பெயர்களை சொல்லி அழைக்கிறதோ அல்லது அவர் ஒரு தைரியமானவர்கள் சொல்லி அடிக்கிறதோ முடியாது. அவருடைய அப்பீல் வந்து டிஸ்மிஸ் பண்ண அவருடைய அப்பீல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லப்பட்டவன்னா அவன் வந்துட்டு குற்றவாளி இல்லைன்ற அர்த்தமே தவிர மேல் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புன்றது அவ ஒரு ஆளை வந்துட்டு கடத்தி வந்துட்டு டார்ச்சர் செஞ்ச அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்படுது. ஆகவே இங்க வீரப்பெண்மணி நிலைமை அரசியல் காரணங்களுக்காக என்ன செய்யறாங்கன்றா சொல்லி கொண்டுக்கிறாங்க. அப்படி சொல்ல போனோம்னா நிறையவே குற்றங்கள் செய்த எல்லாருமே நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், குற்றங்கள் செய்த எல்லாருமே சிறைக்கு போய் வார எல்லாருமே நாங்கள் வீர தளபதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய வரும் என்றதையும் நாங்கள் என்ன செய்யணும் இந்த அரசியல் ரீதியாக இவ எப்படி சொல்றவங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. ஸோ இந்த விஷயம் தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க வந்த விஷயமா இருக்குது. ஸோ இது தொடர்பான விடயங்கள் தொடர்பான கருத்துக்களையும் என்ன செய்யுங்கடா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களோட கருத்துக்கள் உங்களோட அபிப்பிராயங்களை நீங்கள் என்ன செய்யுங்கடா தெரிவிக்கலாம். ஸோ இதோடு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.